இந்த வீடியோவில் கெனானோட G3770 கெனானோட G4780 இந்த ரெண்டு மாடலோட ஒரு சின்ன கம்பேரிசன் தான் இந்த வீடியோவில் இருக்கும்போது சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் வரும். அதேமாதிரி பட்ஜெட் வைஸாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கும் பட்ஜெட் வைஸாக கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், ஏர் ஃபைபர், சேல்ஸு, சர்வீஸ், அக்சஸரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்க்குற இதே கெனானோட 3770 பிரிண்டர் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை 4780 பிரிண்டர் தேவைப்பட்டாலும் சரி கால் பண்ணுங்கள். காஞ்சிபுரத்தில் இருக்கிறீங்கன்னா சேம் டே டெலிவரி பண்ணுறோம். அதர் டிஸ்ட்ரிக்டில் வித்தின் 1 டேயில் டெலிவரி பண்ணுறோம். இன்றைக்கி ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு டெலிவரி ஆகிடும். சேல்ஸை மட்டும் நம்ம பண்ணல, பிரிண்டரில் சேல்ஸும் பண்ணுறோம், சர்வீஸும் பண்ணுறோம், அக்சஸரிஸும் பண்ணுறோம். ஸோ ஆல் இன் ஒன் ஷாப்னு சொல்லலாம். நம்மக்கிட்ட சர்வீஸும் அவைலபிள், அக்சஸரிஸும் அவைலபிள். இப்போ வாங்க இந்த டிஃப்ரென்ஸஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்சில் ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தில் எந்த பிரிண்டர் எடுக்கலாம், அதேமாதிரி ப்ரைஸ் எதுக்கு கம்மியாக வரும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3770 தான். 4780 வந்து 3770 ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம், ஃபீச்சர்ஸும் அதிகம். நீங்கள் ஃபஸ்ட்டு பிரிண்டர் வாங்க போகிறீங்க, விலை கம்மியிலேயே சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 3770 போயிடுங்க. பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000க்குள்ளே வரும். நான் வந்து அப்ராக்சிமேட் ப்ரைஸ் தான் சொல்கிறேன், ஓகேங்களா. உங்களுக்கு 15,000க்குள்ளேயே பிரிண்ட்டு, ஸ்கேன், காப்பி, ஒய்ஃபை. உங்களால் இப்போ கலர் ஜெராக்ஸும் எடுத்துக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸும் எடுத்துக்கலாம், கலர் பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம், மொபைல் இருந்தும் பிரிண்ட் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. 3770. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டிஸ்பிளே இதில் வரும். மற்றபடி ஸ்பீடு ஆகட்டும் மற்றது எல்லாமே சேம் தான். ரெண்டுத்துலேயுமே சேம்னு சொல்லலாம். 1 இயர் வாரண்டி வந்துடும். சரி, 4780 யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்கணும். நான் ஆல்ரெடி கலர் பிரிண்டர் யூஸ் பண்ணுறேன், ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர் இருக்கிற மாதிரி சொல்லுங்கள், டூப்ளெக்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லுங்கள், ஏடிஎஃப் இருக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த 4780ன்னு சொல்லலாம். ப்ரைஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா அதை விட அந்த 3770 விட இது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு 5000லேருந்து 10,000 வித்தியாசம் வரும் அந்த பிரிண்டருக்கும் இந்த பிரிண்டருக்கும். பட் இந்த பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளெக்ஸ் வந்துடும். பிரிண்ட்டு, ஸ்கேன், காப்பி எடுத்துக்கலாம், ஒய்ஃபையும் இருக்குது. டூப்ளெக்ஸ், ஆட்டோமேட்டிக் டூப்ளெக்ஸ். ஒரு பேப்பரில் முதல் பக்கம் 2வது பக்கம் இருக்குல்ல, அந்த 2 பக்கமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து ஏடிஎஃப், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டூப்ளெக்ஸ். பேப்பரை ஆட்டோமேட்டிக்காக மேலே ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஸ்கேன் ஆகி ஜெராக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ இந்த 2 ஆப்ஷன். டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் டச் டிஸ்பிளே இதில், ஓகேங்களா. அதில் வந்து நார்மல் டிஸ்பிளே, இதில் வந்து டச் டிஸ்பிளே. ஸோ அந்த டச் டிஸ்பிளேலேயே நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேலேயே வந்துடும். டச் மூலிமாவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த பிரிண்டருக்கும் இந்த பிரிண்டருக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லலாம். மற்றபடி எல்லாமே சேம் டிக்டோ தான். உங்களுக்கு அடிஷ்னலான ஃபீச்சர்ஸ் வேணும், கொஞ்சம் அட்வான்டேஜஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 4780 பிரிண்டருக்கு போகலாம். இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இப்போ தான் புதுசாக பிரிண்டர் வாங்க போகிறேன் அப்படின்னா 3770. பட்ஜெட்டை பொறுத்து தான் இது, யூசேஜை பொறுத்து, பட்ஜெட்டை பொறுத்து தான் இது, ஓகேங்களா. ஸோ ஒரு சிலர் வந்து கெனானில் இல்லை எப்சானில் ஏதாவது ஒரு பேசிக் பிரிண்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக 4780 எனக்கு அமௌண்ட் வந்து பிரச்சனை இல்லை, ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக வேணுன்றவங்க 4780 போயிடலாம். இல்லை இப்போ தான் ஸ்டார்டிங் பிரிண்டரே வாங்க போகிறேன், எனக்கு பட்ஜெட்டும் கம்மியாக சொல்லுங்கள், ஒரு 15க்குள்ளே சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 3770 எடுக்கலாம். இந்த பிரிண்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன யூசேஜ், இல்லை நீங்கள் எந்த மாதிரி பிரிண்டர் லைக் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ இதில் இதான் அட்வான்டேஜஸ், இதில் இதான் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். யாருன்னா பிரிண்டர் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி கம்பேரிசன் வீடியோ வந்து நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் முன்னே சொன்னது போலே தான், நம்மக்கிட்ட சேல்ஸ்ன்னு மட்டும் இல்லை, சர்வீஸ் சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம், அக்சஸரிஸ் பண்ணிட்டுருக்கோம். நம்மக்கிட்ட வாங்கல பிரிண்டர் நீங்கள் 5 வருஷம் யூஸ் பண்ணாலும் சரி, 10 வருஷம் யூஸ் பண்ணாலும் சரி, அதுக்கான அக்சஸரிஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். அதுமாதிரி சர்வீஸ் சப்போர்ட் ஏதோ கால் பண்ணி கேட்குறீங்களா, நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் அரேஞ்ச் பண்ணி தரதும் சரி, இல்லை எதனா சின்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதும் சரி, நம்ம சைடில் டெக்னிக்கல் டீம் வந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த நேரமும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.